அப்படியே வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. The voice of the Lord is very powerful and the voice of the Lord is very majesty. Majesty அப்படின்னா மேன்மையானது, மகத்துவமானது. அதாவது மகத்துவமான காரியங்களை செய்வதுதான் தேவ சத்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தம் வெளிப்படும் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு மறுரூபமாக மாற்றுவார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது தேவ சத்தம் உண்டானது. இவர் என்னுடைய நேச குமாரன். அன்று முதல் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் தொடங்கினது. இந்த உலகத்தில் அவருடைய வாழ்க்கை தேவனுடைய அழைப்புக்கு நேராக, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு நேராக கொண்டு செல்லப்பட்டது. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க அனைவருக்கு இன்னைக்கு தேவ சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, தேவ சத்தம் உங்கள் இருதயத்துல உண்டாகுமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருவார். தேவ சத்தம் உங்க வாழ்க்கையில வரும் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் வாரும். சாமுவேல் என்கிற ஒரு சிறு பிள்ளை இருந்தான். அவன் தேவ சமூகத்துல கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றி சிறு பிள்ளையா இருக்கும்போது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே வந்தார். ஆனா திடீரென்று ஒரு நாள் இரவுல தேவ சத்தம் வெளிப்பட்டது. சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிடுகிற அந்த சத்தம் அவருடைய வாழ்க்கையில வந்தது. ஆனா சாமுவேல் சிறு பிள்ளையாக இருந்தபடினால தேவ சத்தத்தை புரிந்து கொள்ளாதபடி அவன் தன்னுடைய உடன் ஊழியராக மூத்த ஊழியராக ஏலிட்ட போய் என்னை கூப்பிடுறா என்று கேட்ட போது இல்லை, படித்துக்கொள்ள என்று சொன்னார். திரும்ப திரும்ப தேவ சத்தம் அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. ஆனா அதை புரிந்து கொண்ட ஏலி அவன் சாமுவேல்ட்ட சொன்னாரே, போய் படுத்துக்கொள், இனி தேவன் உன்னை கூப்பிடும்போது கர்த்தாவை சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும்படி சொன்னார். அப்ப சாமுவேல் போய் என்ன பண்ணா, நித்திரை பண்ண படுத்தா திரும்ப தேவ சத்தம், கர்த்தருடைய சத்தம் சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையாண்டனுடைய வாழ்க்கையில வந்தபோது, எப்பொழுது தேவ சத்தத்தை சாமுவேல் புரிந்து கொள்ள முடிந்ததோ, எப்பொழுது தேவ சத்தத்திற்கு தன்னுடைய செவியை சாய்க்க தொடங்கினாரோ, அப்பொழுதே அந்த நிமிடம் முதல் சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டனுடைய ஒரு வாழ்க்கை தீர்க்கதரிசியாக என்ன பண்ணார், கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தம் வெளிப்படும் அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு இருக்கிற உங்க வாழ்க்கைய பல மடங்காக ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு போவார். ஹல்லேலூயா. அப்புறம் அனுதினமும் தேவ சத்தம் சாமுவேலுக்கு உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தம் உண்டாகுமானால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ச்சியாக தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். தேவ சத்தம் உண்டாகி கொண்டே இருக்கும். சாமுவேலுடைய வாழ்நாள் முழுவதும் தேவ சத்தம் உண்டாகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தான் முதல் பேசேவா வரைக்கும் உள்ள எல்லா ஜனங்களும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை தேவ சத்தத்தின் மூலமாய் வெளிப்படுத்த. நீங்க வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தடினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் சீலோவிலே சாமுவேலுக்கு வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்த. அப்ப சாமுவேலுடைய வாழ்நாள் முழுவதும் தேவ சத்தத்தின் மூலம் தேவன் தம்மை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருப்போம் அப்படின்னா தேவன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பேசி கொண்டிருப்பார். கர்த்தர் தம்மை சத்தத்திலிருந்து என்ன பண்ணுவார், வெளிப்படுத்தும். அதான் வாசித்தோம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ளது. கீழே நீங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, லீபனோனின் மரங்களையும் முறிக்கிற அந்த அளவுக்கு வல்லமையானதான் தேவ சத்தம். கேதுரு மரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நல்ல உறுதியான திடகாத்திரமான பலத்தை குறிக்கிற. அப்ப பலத்தை உடைக்கிற, நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களையும் உடைக்கிறது தான் தேவ சத்தம். இப்ப சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டான போது சாமுவேலுக்கு கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய அனுகூலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அவர் சிறு பிள்ளையாண்டனாய் வாழ்ந்து வந்தவர் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டார். இப்ப தேவ சத்தத்தை கேட்கிற சாமுவேலை கர்த்தர் எப்படி மாற்றினார்னா ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். இப்ப தேவ சத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்க இருந்து வருது, சாமுவேலுக்குள்ளாக இருந்து வருது. அப்ப நீங்க தேவ சத்தத்தை இன்னைக்கு கேட்பீங்க அப்படின்னா தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு பிள்ளைகளாய், தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதனாய் நாம் மாறுவோம் அப்படின்னா கர்த்தர் நம் மூலம் நம்முடைய சத்தத்தை நம்முடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்கிறது சாமுவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழே அதை வாசிக்கும் போது அதே 19வது வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப டெய்லி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். தேவ சத்தம் சாமுவேலுக்கு உண்டாகிட்டே இருக்கு. கீழே வாசிங்க அடுத்தது. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. எவ்வளவு நல்ல வார்த்தைகள். அப்ப சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொன்ன
வார்த்தையில ஒன்று கூட என்ன பண்ணல, தரையில் விழுந்து போகவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படின்னா அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றும். அதான் ஒரு பாடல், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறும். எப்ப எல்லாம் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து பேசினாரோ அப்ப எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் வெளிப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருவார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு அபரிவிதமான மாற்றம் உண்டா. உங்க குடும்பத்துல, உங்க சபையில, உங்க தேசத்துல, உங்க சந்ததிகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தேவ சத்தம் உண்டு பண்ணும். ஆனா தேவ சத்தம் நம்மளோட வாழ்க்கையில இன்னும் வெளிப்படவில்லையா, தேவ சத்தம் இன்னும் கேட்கவில்லையா அப்படின்னு கேட்டா நம்ம அனுதினமும் தேவ சத்தத்தை என்ன பண்றோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்க பிரயாணத்திலேயா இருக்கட்டும், உங்க வீடுகள்லயா இருக்கட்டும், நீங்க சபையில வரும்போதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் தேவ சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீங்க போகும்போது பாடல் கேட்குது, ஒலிபெருக்கில தேவ வார்த்தை வருகிறது, வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்தும் தேவ வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அதை வாசிக்கிறோம். வேத புத்தகத்தை வாசிக்கிறோம், ஊழியர்கள் மூலமாய் வருகிறது, பிரசங்கம் கேட்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் தேவ சத்தம் உங்களை தொடர்ந்து நெருக்கி கொண்டே இருக்குது. ஆனா ஏன் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட தேவ சத்தம் நிறைவேறவில்லை அப்படின்னா நாம் அந்த தேவ சத்தத்தை கேட்பதற்கு என்ன இல்லை அப்படின்னா ஆயத்தம் இல்லை. நம்முடைய இருதயங்களை நாம் தேவ சத்தத்தை கேட்பதற்கு நாம் திருப்புவதில்லை, அதை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பதே இல்லை. நீங்க வாசிக்கும் போது எரேமியா புஸ்தகம் 40:3 வாசி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனீர்கள், ஆகையால் இந்த காரியம் வந்தது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் தேவ சத்தம் அனுதினமும் வந்து கொண்டே இருந்தது. பல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். இறுதியாக கர்த்தர் எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் அந்த ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஜனங்கள் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை, செவி சாய்க்கவில்லை, அவருடைய சத்தத்தை புறந்தள்ளி கொண்டே இருந்தார்கள். அதனால ஒரு நாள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். வசனம் சொல்கிறது, தேவ சத்தத்தை கேட்பாமல் இருப்பது பாவம், அதுக்கு செவி கொடாமல் இருப்பது பாவம். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிறையிருப்புக்கு நேராக போனார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா தேவ சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணல, செவி கொடுக்கவே இல்லை. 1 சாமுவேல் 15:22 அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப வசனம் சொல்லுகிறது, நீங்க ஆராதிக்கிற ஆராதனை, உங்க ஜெபம், உங்க வேதம் வாசிப்பு, உங்க வாழ்க்கை, உங்க வேலை, உங்க ஊழியம், தொழில் எல்லாத்தையும் விட தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பதுதான் உயர்ந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இப்ப நம்ம எப்பெல்லாம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாய். அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும். நம்ம எப்பெல்லாம் தேவ சத்தத்தை புறந்தள்ளுகிறோமோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில சில நெருக்கங்கள், பாடுகள், சில சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. நம்ம சிறையிருப்பு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட போவோம், தேவ சத்தத்துக்காக ஜெபம் பண்ணும், என்னை ஆண்டவரே காப்பாத்துங்க, என்னை விடுதலை ஆக்குங்க. ஆனா தேவ சத்தம் வருவதே இல்லை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த அநேக வார்த்தைகள், அநேக இன்ஸ்ட்ரக்ஷன், நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒன்றைக்கு நாம் செவி கொடுக்காதபடி, நாம் மனம் திரும்பாதபடி, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி போறனால்தான் நம்ம வாழ்க்கையில வியாதிகள் மாறுவதில்லை, சிறையிருப்புகள் மாறுவதில்லை, கஷ்டங்கள் மாறுவதில்லை, நஷ்டங்கள் மாறுவதில்லை, பிரச்சனைகள் மாறுவதில்லை. நீங்க எப்ப தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய தொடங்குறீங்களோ அப்ப கர்த்தர் உங்களை என்ன பண்ணிடுவானா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவார். நம்ம அநேக வேளை நம்முடைய மாம்ச சத்தத்துக்கு செவி கொடுப்போம், தேவ சத்தமும் வரும், மாம்ச சத்தமும் வரும். நம்ம தேவ சத்தத்தை தள்ளிவிட்டு மாம்ச சத்தத்துக்கு செவி கொடுப்போம். தேவ சத்தம் உடனே சில வேளை நிறைவேறாம இருக்கலாம். நாட்கள் போகும்போது, நெருக்கங்கள் அதிகமாகும் போது தேவ சத்தத்தை விட்டுட்டு மாம்ச சத்தத்துக்கு செவி கொடுப்போம். இங்க சவுல், இந்த சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது சவுல் ராஜா அதைத்தான் பண்ணினார். அவன் யுத்தத்துக்கு போனார். கர்த்தர் சொன்ன அமலேக்கியரெல்லாம் தீர முறியடிக்கணும், ராஜாவை வெட்டி போடணும், அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கொண்டு போகணும், அங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு போகணும். இது கர்த்தருடைய சத்தம் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் சாமுவேலுக்கு வந்தது. ஆனா அங்க இருந்த திரளான மாடுகளின் கொழுமையை பார்த்து, அதன் அழகை பார்த்து, அந்த புஷ்டியை பார்த்து, அங்க இருந்த ஆஸ்தியை பார்த்த போது சாமுவேலோட ஒரு மாம்சத்துல ஒரு சத்தம் தோண்டிட்டு, என்ன சத்தம் அப்படின்னா எல்லா ஆடு நல்ல கொழுப்பா
நல்ல இறைச்சி நல்ல வெயிட்டா இருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் தொழுவத்துல வைத்தோம் அப்படின்னா நல்ல இறைச்சி சாப்பிடலாம், நல்ல பால் குடிக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப மாம்ச சத்தத்துக்கு சவுல் செவி கொடுக்க தொடங்கிட்டான். இப்ப செவி கொடுத்ததுனால ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு சத்தம் புறப்பட்டது, சவுலுக்கு விரோதமான சத்தம். என்ன பண்ணார் அப்படின்னா, உன்னை தள்ளி என் இருதயத்துக்கு பிரியமான ஒருவனை என்ன பண்ணேன், உன்னுடைய ராஜா இடத்திற்கு ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. அப்ப சவுல் தேவ சத்தத்தை புறந்தள்ளின போது, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம போன போது, கர்த்தருடைய அழைப்பை தரிசனத்தை தூக்கி போட்டார். ஹல்லேலூயா. அது இன்னொருவருக்கு மாற்றப்பட்ட. யார் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன பண்ணிட்டா அப்படின்னா அந்த அழைப்பு மாற்றப்பட்டது. தாவீது வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவரை ஆராதித்து தேவ சத்தத்திற்காக காத்திருந்த போது, சவுலுக்கு கொடுக்கப்பட்ட சத்தத்தை அவர் புறந்தள்ளின போது இந்த அழைப்பு அப்படியே தள்ளப்பட்டு, யார் ஒருவர் தேவனை வாஞ்சித்து காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு மேல அந்த அழைப்பு என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்டது. அப்ப நம்ம எப்பெல்லாம் தேவ சத்தத்தை புறந்தள்ளுகிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய அழைப்பை, தரிசனத்தை, நம்முடைய ஆசீர்வாதங்களை தான் புறந்தள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவையோ அவருடைய சத்தத்தையோ அல்ல. ஆபிரகாம் வாக்கு தத்தத்துக்கு செவி கொடுத்து தேவ சத்தத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணி வந்த ஒரு மனிதர். ஆனா திடீர்னு சாராளுடைய மாம்ச சத்தத்துக்கு செவி கொடுத்தபடினால ஆகார் என்கிற ஒரு பெண்மணி அவருடைய வாழ்க்கையில வந்தவன வாக்கு தத்தங்கள் தடை செய்யப்பட்டது. பிரயாணம் எல்லாம் அப்படியே என்ன பண்ணிட்டு நின்று போனது. அப்ப கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் ஏன் நிறைவேறவில்லை, ஏன் தாமதமாகி கொண்டிருக்கிறது, ஏன் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா, நம்ம எங்கேயோ தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம நம்முடைய மாம்ச சத்தத்துக்கு, நம்முடைய குடும்ப சத்தத்துக்கு, இந்த உலக சத்தத்துக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செவி கொடுத்தபடினால நம்முடைய அழைப்பு, தரிசனம், நம்முடைய வாக்கு தத்தம் எல்லாம் அப்படியே என்ன பண்றோம்னா அப்படியே நின்று போயிடுச்சு. இப்பதான் ஆண்டவரே ஆண்டவரே எப்படியாவது என்ன பண்ணும், காப்பாத்து. படுகுழியில போய் உட்கார்ந்துட்டு அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை அறியேன். நம்ம எப்ப எல்லாம் தேவ சத்தம் ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு தேவ சத்தம். மனம் திரும்ப, இதை செய், அதை செய், அதை விடு, இதை விடு. ஆனா மாம்ச சத்தத்துக்கு செவி விடு. ஏன்னா மாம்ச சத்தம் நமக்கு பிரியமானவை, நம்மளை மகிழ்ச்சி படுத்துறது, பிரியப்படுத்துறதா இருக்கிறபடினால மாம்ச சத்தத்துக்கு, இந்த உலகத்திற்கு நம்ம செவி கொடுக்கிறோம். தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது சில நெருக்கங்கள், சில பாடுகள், பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா நீங்க தேவ சத்தத்துக்குள் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை மகத்துவமான சத்தமாய் மாற்றி உங்களை மேன்மையாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன அவனுடைய ஈசாக்கு என்கிற ஒரே பேரான குமாரனை மோரியா மலையில கொண்டு என்ன பண்ணு, பலியிடு. இப்ப சாராள் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த சத்தத்துக்கு உடன்பட்டாங்களானா இல்ல. இப்ப ஈசாக்க கொண்டு மோரியா மலையில பலியிட போயாச்சு. பலியிட போறது நீங்க பைபிள நான் நேரம் இல்லாதனால சும்மா அப்படி சொல்லி உங்களுக்கு புரியது கடந்து போகிறேன், வசனத்தை காண்பிப்பதற்கு நேரம் இல்லை. பாத்தீங்கன்னா மோரியா மலையில பலியிட்டு இறங்கி வந்தாச்சு. இப்ப ஈசாக்கு சாராளு இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க, ஆபிரகாம் இன்னொரு இடத்துல தான் இருக்கிறார், பெர்சேபால அவர் இருக்கிறார், இவங்க எப்ரோன்ல இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேவ சத்தத்துக்கு ஆபிரகாம் செவி கொடுத்த போது சில நெருக்கங்கள், சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மனம் இல்லாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆகாருங்கிற ஏற்கனவே ஒரு பெண்மணி வந்ததுனால குடும்பத்துல பயங்கர கலக்கம். இப்ப சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரே இருதயம் இருந்துச்சுன்னு வைங்களேன், மூணாவது கேத்துராள்னு ஒரு பெண்மணி அங்க வர வேண்டிய தேவை இல்ல. இப்ப சாராள் அதை அனுமதிப்பாங்களா மூணாவது ஒரு பெண்மணிக்கு? ஏன்னா ரெண்டு பேரும் பிரிந்து இருக்கிறதுனாலதான் ஆபிரகாம் மூன்றாவது ஒரு பெண்மணி என்ன பண்ணார், திருமணம் பண்ணார். அப்போ எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது சில பிரச்சனைகள் வரும். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் தரும்போது சில பிரச்சனைகள் வரும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், அதே வாக்கு தத்தம் தான் சாராளுக்கு தனியா ஒரு வாக்கு தத்தம் இல்ல. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துல சாராள் இணைந்திருக்கும் போதுதான், அந்த தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுதான் ஈசாக்குன்னு சந்ததி பிறக்கும். ஆபிரகாமுக்கு சாராளோடு இணைந்திருந்தா மட்டும்தான் வாக்கு தத்த சந்ததி. ஆபிரகாம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து வாக்கு தத்தத்துக்கு நேராக சாராளோடு ஒருமனப்பட்டு பிரயாணப்பட்டதா வாக்கு தத்த சந்ததி பிறக்கும். இப்ப அத மாதிரி ஆகாரோடு ஒரு சந்ததி பிறந்தது, ஒரு நாள் வாக்கு சத்த சந்ததி ஆகாது, அது அடிமையின் சந்ததி. அல்லேலூயா. அப்ப நீங்க குடும்பத்துல கணவன் மனைவி தேவ சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாக்குத்தத்தம் என்ன பண்ண அப்படின்னா நிறைவேறும். நம்ம வாழ்க்கையில ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேற கிடையாது தெரியுமா? ஒரு இடத்துல கணவன் மட்டும் தேவனுக்கு செவி கொடுக்கிறது, மனைவி அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லை. ஒரு இடத்துல மனைவி மட்டும் தேவனுக்கு செவி கொடுக்கிறது, கணவன் செவி கொடுக்கிறது இல்ல. பெற்றோர் செவி கொடுப்பாங்க, பிள்ளைகள் செவி கொடுக்கிறது இல்ல. பிள்ளைகள் செவி கொடுப்பாங்க, பெற்றோர் செவி கொடுக்கிறது இல்ல. ஒரு மனம் இல்ல தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு. சாராள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதான் நடந்தது. சாராள் மரித்து போறது வரைக்கும் தனியா தான் இருந்தாங்க. சாராள் மரித்த போது வேதம் சொல்கிறது ஆபிரகாம்
வந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆபிரகாம் இன்னொருத்தருந்து வந்துதா அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி அவர் அந்த குகையை விலக்கி வாங்குறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தம் செவி கொடுக்கப்படாதபடி போகும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகிறது. தேவ அழைப்பு, தேவ தரிசனம் இவையெல்லாம் மாறி போற. அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு சொல்கிறார், மாம்சத்துக்கு, உலக சத்தத்துக்கு, மனிதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை விட்டுட்டு நீங்க கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கவோ அவருக்கு கீழ்ப்படியோ இன்னைக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகத்துவமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் தேவ சத்தத்துக்காக காத்திருந்தவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாலோ அப்பெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு மனிதன் பல வருடம் குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்தார். இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இந்த வார்த்தை, இந்த சத்தம் அவருடைய செவிகளில் ஒலித்த போது அவருடைய சரீரம் முழுவதும் என்ன ஆயிடுச்சு? சுத்தமா மாறி. அப்ப நீங்க தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊமையும் செவிடுமான மனிதனிட்ட அவன் ஆண்டவர் அவனுடைய செவிகளை அவனை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு எப்பத்தாருங்கிற ஒரு வார்த்தை இந்த அட்மாஸ்பியர்ல வெளிப்பட்ட போது ஊமையும் செவிடுமான ஆவி அவனை விட்டு போய் அவன் நல்லா கேட்கவும் பேசவும் தொடங்கினார். ஹல்லேலூயா. அப்ப தேவ சத்தம் இந்த உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தேவ சத்தம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. அதுல ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது, மகிமை அடங்கி இருக்கிறது, பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது, நல்ல வாக்கு தத்தங்கள் அடங்கி இருக்கிறது, நல்ல சீர்திருத்தங்கள் அடங்கி இருக்கிறது. நீங்க எப்ப உங்க காதை, உங்க செவியை அதற்கு நேரா திருப்புறீங்களோ அப்பமே உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வர. எப்பத்தான்ங்கிற வார்த்தை கர்த்தர் வானத்தை பார்த்து இந்த அட்மாஸ்பியர்ல பேசின வார்த்தை, அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டு பாத்தீங்களா? அப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆமென் ஒரு சத்தத்தை, ஒரு வார்த்தையை உங்களுக்கு தருவார் அப்படின்னா அந்த சத்தம் உங்க வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி. நீங்க என்ன சங்கீதத்தை வாசிக்கும்போது பெண்மான்களை ஈன்னு செய்கிற சத்தம், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சத்தம் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு அதிர்வு, சத்துருக்களை பின்னிட்டு ஓட செய்கிற சத்தமா இருக்கு, சத்துருக்களை முறியடிக்கிற சத்தமா இருக்கு. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை எல்லாம் முறியடிக்கிறதா தேவ சத்தம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பா அப்படின்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுவார். எங்க எல்லாம் தேவ வார்த்தை வெளிப்படுறதோ அங்க எல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். தேவன் சத்தத்துல தான் பேசுவார், வார்த்தையை தான் பேசுவார். ஒரு முறை பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாரு. அந்த ஜெப ஆலயத்துல எவிரு தன்னுடைய மகள் மரித்த போது தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டு அவரை பணிந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்பி ஒரு மகளை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்துல தகர்ந்த போது, விசுவாசம் குன்றின போது எவிரை பார்த்து கத்த சொன்னார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனார். இந்த வார்த்தைக்கு எவிர் செவி கொடுத்தபடினால ஒரு பெரிய அற்புதத்துக்கு நேராக அவனுடைய குடும்பம் நகர்ந்து சென்றது. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய மகள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேராக ஒரு ஜீவனுள்ள மகளாய் திரும்ப அவருக்கு கிடைக்க பெற்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவ சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்க விசுவாசத்தை கட்டி எழுப்புவார், இறுதியில ஜீவனை தருகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க இப்ப நம்ம இங்க இருக்கிற இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து பழகணும். இல்லைன்னா கர்த்தர் வரும்போது என்ன பண்ண முடியாது? எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. தேவ சத்தம், எக்கால சத்தம் யாருக்கு கேட்கும்? அவன் பரிசுத்தவான்களுக்கு தேவ சத்தத்தை கேட்டு பழகுனாதான் இது தேவ சத்தம் உங்களுக்கு தெரியும். இப்பமே ஆண்டவருக்கு சத்தம் இல்லை, நான் வாரேன், ஆராதிக்கிறேன், ஜெபம் பண்றேன், நார்மலா அப்படியே போயிட்டு மேலோட்டமா நானும் சபைக்கு போறேன் கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு நடந்தோன்னு வைங்களேன், ஆண்டவர் வந்து எக்காலம் ஊதுவாரு, பக்கத்துல இருக்கவனு கேட்க நமக்கு கேட்கவே சரி. ஏன்னா இது தேவ சத்தமா, மாம்ச சத்தமா, உலக சத்தமா நம்மளால பகுத்தறியவே முடியாது. அப்ப எக்கால சத்தம், எக்கால சத்தம் வானில் தோனி தீடவே நம் இயேசு மகாராஜனை. அப்ப ஆண்டவர் எக்கால சத்தத்தோடு வருவார். நீங்க இன்னைக்கு சத்தம் கேட்காட்டா பரவாயில்ல, இப்படி ஓடிடலான்னு வைங்களேன். அன்னைக்கு சத்தம் கேட்காட்டா எங்க போவீங்க? அப்படி எழுந்து நிற்போமா? அப்ப எல்லாருக்கும் தேவ சத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையில தொனித்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொனிக்கணும்.